வணக்கம் நண்பர்களே, உங்களிடம் பேசுவது விமலா. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை நிலவே நீ சாட்சி. இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். நல்லூர் கிராமத்தில் ஒளிமணி என்ற பெரியவர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு கண்ணையா என்ற பெரிய மகனும் வெள்ளையன் என்ற சிறிய மகனும் உண்டு. அனைவருக்கும் விவசாயம்தான் தொழிலை. இவர்களுக்கு என்று இருக்கும் நிலத்தை விவசாயம் செய்து வாழ்ந்தனர். உரிய காலத்தில் கண்ணையாவுக்கு முத்தம்மாள் என்ற பெண்ணையும் வெள்ளையனுக்கு சிவமாள் என்ற பெண்ணையும் திருமணம் செய்வித்தார் ஒளிமணி. கண்ணையாவுக்கு 2 ஆண் குழந்தைகள் பிறந்தனர். வெள்ளையனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. ஒளிமணி உயிரோடு இருந்தவரை எல்லாம் நன்றாகவே போய்க் கொண்டிருந்தது. ஒரு நாள் எதிர்பாராமல் இருக்கும்போது ஒளிமணி இறந்து போனார். ஊர் மக்களும் விவசாய நிலத்தை கண்ணையாவுக்கும் வெள்ளையனுக்கும் சரிசமமாக பிரித்து கொடுத்தனர். இருவரும் ஒரே வீட்டில் வசித்தாலும் தனியாக விவசாயம் செய்து வாழ்ந்தனர். கண்ணையாவுக்கு கடும் உழைப்பும் முயற்சியும் இருந்தது. அதனால் வெள்ளையனை விட அதிக மகசூல் கிடைத்தது. இது வெள்ளையனுக்கு பொறாமையை அளித்தது. ஒரு நாள் நல்ல பௌர்ணமி இரவன்று கண்ணையா தனது வயல்வெளியை காண சென்றான். அப்போது வெள்ளையனும் பின்தொடர்ந்தான். கண்ணையா மடையை அடைத்துக் கொண்டிருந்த போது பின்பக்கம் இருந்து தாக்கினான். அண்ணனுக்கு தன்னை தன் தம்பியே கொல்ல முயற்சி செய்வது புரிந்தது. யாரும் இல்லாத நேரம் பார்த்து எனது உயிரை பறிக்கிறாய், ஆனால் இந்த நிலவு இதனை பார்த்து கொண்டு இருக்கிறது, அதனால் நிலவே நீ சாட்சி என கூறியபடி இறந்து போனான். வெள்ளையனும் ஆழ குழி வெட்டி அண்ணனை புதைத்துவிட்டு ஒன்றும் தெரியாதவன் போல் வீடு சென்று விட்டான். இரவு வெகு நேரமாகியும் தன் கணவன் வீடு திரும்பாதது குறித்து முத்தம்மாள் கவலைப்பட்டாள். அவனது மரணம் குறித்து யாருக்கும் தெரியவில்லை. வெள்ளையனும் அண்ணன் வரும் வரை அவன் வயலையும் நானே பார்த்துக் கொள்கிறேன் என கூறியபடி ஒட்டுமொத்த நிலத்தையும் தானே விவசாயம் செய்தான். வருஷம் பல கடந்தன. பிள்ளைகள் அனைவரும் வளர்ந்தனர். ஒரு நாள் நல்ல பௌர்ணமி இரவன்று முத்தம்மாள் தன் பிள்ளைகளுடன் வீட்டின் உள்ளே படுத்து உறங்கினாள். முற்றத்தில் வீட்டிற்கு வெளியே பாய் போட்டு தன் மனைவி சிவமாள் மற்றும் மகளுடன் வெள்ளையனும் படுத்துக் கொண்டான். நிலவின் ஒளி நல்ல பிரகாசமாக இருந்தது. வெள்ளையனுக்கு தன் அண்ணனை கொன்றது நினைவுக்கு வந்தது. கண்ணையா நிலவே நீ சாட்சி என்று கூறியது பற்றி நினைத்ததும் அவனுக்கு சிரிப்பு வந்தது. நிலவு வந்து சாட்சி சொல்லுமா என்று உரக்க சிரித்தபடி படுத்திருந்தான். அப்போது அவன் மனைவி, எதற்காக சிரிக்கிறீர்கள் என கேட்டாள். அவன் தனது மகள் உறங்கிவிட்டாள் என நினைத்து கொண்டு தன் மனைவி சிவமாளிடம் உண்மையை கூறி நிலவு வந்து எப்படி சாட்சி சொல்லும் என்றான். சிவமாள் உண்மையை அறிந்து திடுக்கிட்டாள். என்றாலும் கணவனை எப்படி காட்டிக் கொடுப்பாள்? அதனால் அமைதியாக இருந்தாள். ஆனால் தூங்காமல் கண்மூடி படுத்திருந்த மகள் அதனை தன் பெரியம்மாவிடம் மறுநாள் காலையில் கூறிவிட்டாள். முத்தம்மாள் உடனே ஊர் பெரியவர்களிடம் கூற பஞ்சாயத்து நடந்தது. உண்மை வெளியே வந்தது. உண்மையை தீயிட்டு மறைக்க இயலுமா? வெள்ளையனுக்கு தண்டனை கிடைத்தது. வயல் கண்ணையாவின் வளர்ந்த 2 மகன்களுக்கும் உடைமையானது. ஊர் மக்களும் நிலவு காலம் கடந்தாலும் சாட்சி சொல்லிவிட்டது, உண்மை ஒருபோதும் அழியாது என்றனர். வாய்மையே வெல்லும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.